நானும் இந்த சபைநாடி வரும் தருணத்தில் இந்த சபையானது எவ்வாறு இருக்கு தெரிந்து கொண்டாயா? அருமையா இருக்குதியா. அதுவும் தவிர நான் இன்னார் என்று தெரிந்து கொண்டாயா? சொன்னதையா தெரியும். முன்பொரு காலத்தில் பத்மாசுரன் என்பவன் யார் தலைமையில் கை வைத்தாலும் அவர்கள் எரிந்து சாம்பலாக வேண்டும் என்று ஈசனிடம் மரம் வாங்கி விட்டான். அந்த வரத்தை சோதிக்க ஈசன் தலைமையிலே கை வைக்க சென்றான். அந்த சமயத்தில் கண்ணபுரானை துதிக்க கண்ணபுரானோ மோகினி அவதாரமாக எடுத்து அந்த பத்மாசுரனை சூழ்ச்சி செய்து அழித்தார். அவன் தலைமையிலே அவளை கை வைக்க செய்து சூழ்ச்சி செய்து அழித்தார். அந்த சமயத்தில் மோகினியை பார்த்து ஈஸ்வரனானவர் மோகம் கொள்ள அந்த சமயத்தில் இருவருக்கும் கர்ப்பசூதனாக உதித்த வேடுவன் என்றும் முனியப்பன் என்றும் ஐயன் என்றும் ஐயப்பன் என்றும் கருப்புசாமி என்றும் இப்படி பல நாமதேயங்கள் சொல்லக்கூடிய ஐயனார் என்றால் என்னுடைய நாமதேயம். அதுதான் தெரிவிக்கிறேன். அந்த வீரர்கள் போற்றும் ஐயனார் மந்தி நானும் இந்த சபை நாடி வரும்போது அந்த முக்கண்ணன் என்ற மைந்தன் வருகிறார் என்று
அனைவரும் போற்றி புகழுகிறார்கள் அல்லவா? அரிமா புகழறாரு. அதுவும் அதை தெரிவிக்கிறேன். தெரிவித்தாரு. அந்த வண்டன் நெடுங்கவே வீரர்கள் போற்றும் ஐயனார் மந்தி மேவியே சபைநாடி வரும் தருணத்தில் அந்த பானவர் என் பக்கம் நிற்கிறார் அல்லவா? அரிமா அந்த பானவாயத்தை நிக்கிறேன். அதுவும் தவிர பலரும் பாதத்தை பண்பாய் துதிக்கிறார்கள் அல்லவா? அரிமா பாதத்தை அன்பா துதிக்கின்றார்கள். அதுவும் தெரிவிக்கிறேன். அந்த நண்டு கிடுகிடுன்னவே வீரர்கள் போட்டு மையனார் வந்து மேவியே அந்த நண்டு கிடுகிடுன்னவே வரும்போது என் கருத்த தேகத்திற்கு தேகத்தமும் என் கையில் இருக்கும் வாழ்களை பார்க்கும் பொழுது எப்படி அப்படியே காலன் போல இருக்கிறது. காலன் போல அருமை பயந்து அப்பால எல்லாம் ஓடினே இருக்கிறாங்க. அதுவும் தவிர அன்புள்ள காவல்கார அருகினில் இன்னமா ஏதோ சத்தம் சொல்லுங்கவே துன்பமாய் வந்தது இங்கே துலங்கவே நீயும் சென்று என் செடியை கேட்கிறீங்க எழுந்தீரா அழைத்து வாரீர். நாம் காவல் இருக்கும் நாடுகளில் அங்கங்க அலுகுலர் கேட்கிறது, குரல் கேட்கின்றது, துயர் சத்தம் அங்கங்கே கேட்கிறது, சத்தம் கேட்கின்றது. நம்மளை அனைவரும் துதிக்கிறார்கள். அது என்னவென்று தெரிந்து வர என் வீரம் தீரம் புரிந்த என் எழில் வீரனை அழைத்து வாரீர். ஆகட்டும் சாமி. இந்த பிரகாசம் ஐயனார் தன் காவலில் உள்ள நாட்டில் ஏதோ அழுகுரல் கேட்க அதை நிவார்த்தி செய்ய வேண்டும் என்று நினைத்து தன் மந்திரியாகிய வீரனை அழைக்க வீரன் சபை நாடி வருகிறதும் காண்க.
என்ன தெரிவித்தாய்? ஜாட்டு நல்லா மொனஜாட்டா குடிச்சிக்கலாம். நானும் ஐயா இந்த சபையில் வந்திருக்கும் பொழுது பண்ணிருக்கும் போது யார் என்ன என்று தெரிந்து கொண்டாயா? என் மச்சான்னு தெரியும். என்ன? தம்பி தம்பின்னு தெரியும்பா. சைடுல விட்டு அப்படி. இந்த சபையில் நான் வந்திருக்கும் இந்த பொழுது சபையில வந்துக்கிறது நீ யாருன்னு தெரியாது, சொன்னாதான் தெரியும். தெரிவிக்கின்றேன். தெரிவி தரும். அதாவது இந்த தேசத்தை காவல் காக்கக்கூடிய தேசத்தை காவல் காத்து வரக்கூடிய ஐயனார் இருக்கின்றாரே, ஐயனார் இருக்கின்றாரு. அன்னவருக்கு மந்திரி என்றால் மந்திரி என்றால் என்னுடைய நாமதேயமோ, நாமதேயமும் வீரன் என்றால் என்னுடைய நாமதேயமாகும். அவருக்கு காவல் புரிய வீரன் என்று தெரிஞ்சு கொள்வாய். ஆமா, தெரிஞ்சுக்கலையா? அதுவும் தவிர தெரிவிக்கின்றேன். இந்த சபையில் வந்திருக்கும் போது இந்த சித்தர் முனிவர்கள் எனக்கோ உனக்கோ விபூதி பூசி ஆசீர்வாதம் செய்கின்றார்கள். அதுவும் தவிர தெரிவிக்கின்றேன். தெரிவித்து வரும் நத்தி பெரியோர்களும் நாங்களும் பயந்து இந்த சபையில் வந்திருக்கும் போது நத்தி பெரியவர்களும் கண்டு பயந்து ஓடுகின்றார்கள் அல்லவா? அருமையா ஓடுகின்றார்கள். அதுவும் தவிர இருக்கின்றாரே, அண்ணவர பாதத்தை தொட்டு வணங்கிவிட்டு வருகிறேன் அல்லவா? வணங்கிவிட்டு வரலாம். அதே காவலா ஐயா, நம்மளும் இந்த சபையை வந்த காரணம் ஏதோ இந்த ராஜன் ஆகிய ராஜன் என்னை அழைத்திருக்கின்றார். அண்ணவரை ஓடாடி கண்டுகொள்ள வேண்டும். பாருங்கள். ஐயா உந்தன் பாதமே அடிபணிந்தேன் நானும். ஐயா உந்தன் பாதமே அடிபணிந்தேன். ஐயா உந்தன் பாதமே கமலங்களுக்கு மல்லிகை முல்லை கொண்டு மலரடி போட்டு செய்தேன் அல்லவா? நீடோடி சம்பத்தாக இருப்பாய் வீரனே. என் பாதார் இந்த கமலங்களை
ஆதாரமாக சேவித்தபடியினால் நீடோடி எந்த குறையும் இல்லாமல் நீடோடி சம்பத்தாக வாழ வேண்டும். அப்படியே ஆகட்டும் ராஜனே. அழைத்த வீதம் ராஜதீரனே அப்பா ராஜனே. சொல்லும் வீரனே, அழைத்த செய்தியை உனது அழைத்த செய்தியை ஒவ்வொன்றாக தெரிவிக்க வேண்டுமா ராஜனே? அப்படியே தெரிவிக்கிறேன். உன்னை அழைத்த விதத்தை ஒவ்வொன்றாக கூறி வருகிறேன். தெரிவிக்க வேண்டும். துயனே காவல் தப்பி தொடங்கவே ஏதோ உண்மையாய் பார்த்தாயே அல்லது வீரனே, ராஜனே, ஏதோ நமது நாடுகளில் ஏதோ அழுகுரல் கேட்கின்றது, ஏதோ துன்பம் நடந்திருக்கும் போல் இருக்கிறது. நம்மளை அனைவரும் துதிக்கிறார்கள். அது என்னவென்று ஓடோடி நீ பார்த்து வருவீர். அப்படியே செய்கின்றேன் அரசனே. போய் பார்த்து வந்து சொல்லு. அப்பனே போற்றி அறியாத அடியனை அழைத்த செய்தி மென்மையாக எனக்கு இப்போ சொல்ல வேண்டும். சொல்லும் வீரனே, உங்கள் சொல் பிரகாரம் என் சொல் பிரகாரம் உலகத்தில் பரிபாலம் செய்து வரக்கூடிய ஐயனே, உன் சொல் பிரகாரம் என் சொல் பிரகாரம் நான் சென்று பார்த்தேன். பார்த்துட்டீர்களா? யாரோ ஒரு பெண் பால் வேம்பின் பால் கொடுத்ததனால் இறந்திருக்கின்றார்கள். அப்படியா? அதனால் அதை முன்னிட்டு அழுகிறார்கள் ஐயனே. அப்படியா? சரி நீதான் சொன்ன சங்கதி செய்து கொண்டேன். திருலோகம் பொருத்தும் தீரனே, நீங்க நெருவுடைய சண்டை செய்து நீயுமே வருவாயப்பா. அல்லது வீரனே, நமது மக்களுக்கு துன்பம் தந்தவர்களை அடித்து விரட்டி விட்டு வெற்றியுடன் திரும்பி வரும். அப்படியே இந்த பிரகாசம் ஐயனாரிட்ட கட்டளையை வீரன் சிரசு மேல் கொண்டு யானை சேனை பரிபாலத்தோடு வந்து துர்க்கையும் பூதங்களையும் கண்டு அவர்களை திட்டுகின்ற விதம் காண்க. அளவு சாத்தம் கேட்கிறா படின்னு போறீங்கடா. யாரடா பூதமே ஆண்டிது எனக்கு கருவி
நாட்டில் வந்து எங்களை மீறி அசம்பாவிதம் செய்திருக்கின்றீர்கள். உங்களை இன்னும் சற்று நேரத்தில் அடித்து நொறுக்கின்றேன் பாருங்க. எல்லாரையும் மணிக்கத்தான் போரிடும் நாடுகளுக்கு நடுங்க. எவர் செய்த இனப்பணி வறுமை ஓடி போடா. மொழியை கேட்க மாட்டேன். போடா 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 என்கின்ற பூதாண்டே கொள்ளாயிலே அடக்கம் உங்கள் வீரத்தை நான் அடக்க வந்த வீரண்டா. சொப்பா சின்ன பையன் பேசுகின்றீர்கள். இன்னும் சற்று நேரத்தில் உங்களை அடைக்கின்ற பாருடா. ஐயா வேணாங்கய்யா கட்டிட்டாங்கய்யா. அப்படியா? ஆமா. சரி, நம்ம அன்னை தந்தையரை வணங்கி விட்டு அவர்களிடம் சமருக்கு போவோம். சமருக்கு கிளம்பலாம், நானும் வரேன். அன்னை தந்தையரே அரியனே சருணா, தந்தையாரே அரியனே நச்சாருணா, என்னுட மந்திரியே எழுந்தேரோம் போதா, என்னுட மந்திரியே எழுந்துடன் அருளும் போற்றே, சண்டைக்கு போகவே சடிக்கின்றேன் நானும், தங்கதி என்று எம்மே தடுக்கின்றேன் நானும் போக, மண்டலம் மண்டலம் பலிக்கும் மகாதேவா போற்றி, மண்டலம் பலிக்கும் எந்த மகாதேவா போற்றி போற்றி, பூதங்கள் வந்து பூலோகம் எல்லாம், அந்த பூதங்கள் வந்து எங்க உலகம் எல்லாம் இங்க ஆதார
அழுகுரல் போட அங்க அவரவர் அவரும் மேலம் அழுகுரல் கேட்க எங்க எவர்களும் ஜாக யமன் பாதம் சேர எவரவர் அங்கு மேலம் யமன் பாதம் சேரவேதா கம்முண்டா இருக்கா நானுமே சண்டைக்கு நலமுடன் செல்ல நானுமே இங்க நலமுடன் சண்டைக்கு செல்ல தானுமே வந்து தயவுடன் காப்பாய் தானுமே வந்து நீங்கள் தயவுடன் வந்து காப்பாய் பரமனே பாலன் பாதமே போற்றியே பரமனே கடவுளெங்கே உன் பாலனே போற்றி போற்றி தினமுடன் என்னை ஜெகதீசா கற்பாய் தினமுடன் என்னை வந்து ஜெகதீசாய் கற்பாய் போற்றி ஐயோ ஜெகதீசா ஐயோ தெய்வமே ஜெகதீசா நான் சமருக்கு போகிறேன் சமருக்கு போகிறேன் என்னை வந்து ஜெகதீசா காத்தருள்வாய் ஜெகதீசா பாருங்க சேனைகளே பூரம் பாருங்க சேனைகளே பாருங்க சேனைகளே பூரம் மணிமுடிய பாருங்க சேனைகளே பூரம் மணிமுடிய அடிப்போமே பாருங்க சேனைகளே பூரம் மணிமுடிய அடிப்போமே அனைவரும் சென்று யானை சேனை எல்லாம் கூட்டிக் கொண்டு அந்த பூதங்களை போய் விரட்டி விட்டு நாம் வீரனை அழைத்து வரலாம் வாரும் சாமி போலாம் அண்டங்கள் போட்ட ஐயனாரில் இருந்து மண்டலம் மாபுரம் எங்கே என்றான் அடே காவலா வரும் ஐயா அந்த மாபூதங்கள் எங்கே இருக்கிறது வா அங்கு செல்லலாம் சாமி அகோது எப்படி என்றால் ஆனை சேனைகளும் பரிபலத்தோடு ஐயனார் சேகரித்துக் கொண்டு தன் ஆனை மீதில் ஏறி காவலரை சூழ சமர்கலம் வந்து நின்று சண்டை செய்ய பூதம் எங்க என்று கேட்கிறவங்க
காடு வனம் இவை எல்லாம் எல்லாம் நமக்கே சொந்தம் யார் வந்தாலும் வருத்தம் நீங்களும் கத்தி வாள் சூலம் கேடையும் எல்லாம் எடுத்துக்கொண்டு என் பின்னால் அப்படியே ஆகட்டும் மச்சாயே, வரட்டும். ஆமா பார்க்கலாம். என்னை யார் என்று மண்ணி பறந்து போடி மாட்டேன். யார் என்று தெரியாமல் என் நாட்டுக்குள்ளே வந்து என் மக்களையே கொள்கிறாயா? பார்த்துக் கொள்ளலாம். சொல்லுவன் மாதே நாட்டையும் ஆளும் சொல்லுவன் பல்லவன் என்கிற எல்லோரும் போட்டுவார். மந்தியம் எப்ப மந்தியம் பாருடே. யாரடி நீலி சமர்களும் வந்து கூடடி செய்து
என்ன ஆகுது என்று பார். பார்க்கலாம். பார். கள்ளச்சிரிக்கு போல வந்தாயே மக்களை கொண்டு குவித்தாயே. கள்ளச்சிரிக்கு போல வந்தாயே தீவரை கொண்டு குவித்தாயே. கள்ளச்சிரிக்கு போல வந்தாயே மக்களை கொண்டு குவித்தாயே. கள்ளச்சிரிக்கு போல வந்தாயே மக்களை கொண்டு குவித்தாயே. எங்களை விட்டு நெல்லு கொண்டு பேசாதே. நெல்லை விட்டு நெல்லு கொண்டு பேசாதே. என்னுடைய காவல் தப்பி இங்கிட்டு வந்தாயோ நான் அடித்து உதைக்கிறதுக்கு முன் ஓடிவிடு. இல்லை என்றால் அடைய சேனைகளை அவளை பிடித்து கட்டுங்கள், உதயுங்கள், மிரட்டுங்கள், ஆண்டுங்கள், அண்ணாதுக்கம் பண்ணுங்கள. அப்படியே ஆகட்டும் ஐயா. நாம் அதிகமாக மிரட்டுகிறோம். ஆகையினாலே நம்முடைய அண்ணாவாகிய கண்ணபிரானை கண்டு ஏதென்று அறிய வேண்டி போதங்களோ. அருமறை உணர்ந்த தங்க ஹரிகிருஷ்ண தேவர் வந்தே பெருமையா என்னை நினைத்து போகவே வேண்டும் என்று அழுந்து புலம்பிய சத்தம் கேட்டவுடன் அண்ணன் கண்ணன் ஓடி வந்து விட்டேன் தங்கா. என்ன உங்களுக்கு குறை நேர்ந்தது சொல்லுவேன் தங்காவே. ஆனால் அண்ணா அல்லது தங்கா யாரோ ஒரு சூரன் உன்னை அதிகமாக மிரட்டுகிறான். அப்படியா? தெரிவிக்கிறேன். அம்மா வயிறு போட்டு வச்சாது என்ன பண்ணு. அவனுடைய பிறப்பை நான் அறிய சொல்லி வருகிறேன். அவன் என்ன உன்னை செய்தான் என்று என்னிடம் சொன்னால் நான் சொல்கிறேன் தங்கையே.
வருகின்ற சூரனை அதற்கு மிரட்டுகிறான். இந்த வேலை வந்து என்னை காத்து காட்சிக்கு வேணும். தங்கையே, நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். அவன் எப்படி பிறந்தான், எப்படி வளர்ந்தான், அவன் யார் என்று நான் தெரிவிக்கிறேன். வாரும் தங்கையே. கையில் பிறந்தவனோ ஐயனாரோ அந்த கையில் பிறந்தவனோ நீ கண்டு கொள்ளுவாயே என் தங்கை யாரு, நீ கண்டு கொள்ளுவாயே கண்டு வருவாயே என்ன நீ கண்டு வருவாயே கண்டு வருவாயே என் தங்கை யாரு, நீ கண்டு வருவாயே கண்டு வருவாயே என்னிடத்தில் சண்டைக்கு வந்தவன் பிறப்பு வளர்ப்பு சொல்லிக் கொண்டு வருகிறேன். சொல்லி வரும் மன்னவே. நீங்கள் இருவரும் சண்டையை நிறுத்தி விடுங்கள் அம்மா. அப்படியே செய்கிறேன் சாமி. பத்மசுரன் அல்லது தங்கியே பத்மசுரன் சித்தம பரமனார பக்திய சோதித்தாரே சித்தம பரமனார பக்திய சோதித்தாரே என்றாரே பரமனாரே என் தங்கையாலே அவர் சென்றாரே பரமனாரே. பத்மாசுரன் அவன் ஐவேரங்காட்டில் சென்று பரமனை கோரி தவம் இருந்தான். அப்பொழுது அந்த பத்மாசுரனை சோதிக்கவே பரமனார் அங்க சென்றார். அது இந்த தெரிவிக்கிறேன். சங்கரன் சிறுசினிலே கையை வைக்க சென்றார். சங்கரன் சிறுசினிலே கையை வைக்க சென்றார். அவர் அங்குமே ஓடினாரே தங்கையாரே, அவர் காட்டிலே வழிந்தாரே. அவர் அங்கீங்க ஓடினாரே என் தங்கையாரே, அவர் காட்டிலே வழிந்தாரே. பத்மாசுரன் தவம் இருந்து வரத்தை பெற்றுக்கொண்டு யார் சிறுசு மீது கை வைத்தாலும் சாகும்படி வர வாங்கினான். அந்த வரமது பலிக்கிறதா என்று சோதிக்க பார்ப்பதற்காக பரமன் தலைமையில கை வைக்க பத்மாசுரன் சென்றான். அப்பொழுது பரமனாரோ அங்கு இங்கு ஓடி ஒளிந்தார். தெரிவிக்கிறேன். தங்கையே சொல்வ கேளன் தையலால் உருவம் எடுத்தே திங்கள் போல் வதனம் இன்ன தேசம் எல்லாம் கண்டு வாழ்த்தே. மங்களமாய் சூரனே மங்கன் போலீசன் வந்து மங்கமே இல்லாமல் பிரிவுடன் சேரு என்று சொன்னாரே. தங்கையே, உலகமே புகழ்ந்து கொண்ட என் தங்கையை கேளும். நானோ மோகினியாக உருவம் எடுத்து சூரன் முன்னே சென்றேன். சென்றும் போது அவனோ என்னை சேரு என்று என்னை அழைத்தான். அப்பொழுது துர்நாத்தம் வீசுகிறது. நீயோ அஸ்னம் செய்து விட்டு வா, சேருவேன் என்று இல்லாவிட்டால் சேர மாட்டேன் என்று சொன்னேன்.
அப்பொழுது அப்பொழுது அங்கும் இங்கும் இங்கும் தேடிச் சென்றான். அப்பொழுது என்னுடைய சூத்தினால் எங்குமே ஜலம் இல்லாமல் செய்து மாட்டு தொழுகினில் உண்டு பண்ணி அதை பார்த்து அந்த தொழுகினில் சிறிது நீரை வைத்தேன். அப்பொழுது பெண்ணே, அங்கும் இங்கும் ஓடி திரிந்தேன், எங்குமே ஜலம் இல்லை. ஆனால் உன் மேல் மோகம் அதிகமாகிவிட்டது, என்னை வந்து சேரு என்று சொன்னான். அப்பொழுது அந்த ஜலம் மாட்டு தொழுகியில் ஜலத்தை கண்டு அவன் கண்ணால் எடுத்து அவன் அந்த ஜலத்தை எடுத்து தலைமையில வைக்க சொன்னேன். தலைமையில் வைத்த உடனே அந்த பத்மாசுரனை கொன்று விட்டேன். ஆமாம், ஈசனை உடனே ஈசா அவனை எரித்து விட்டேன், வா என்று அழைத்தேன். அப்பொழுது ஈசனோ வரமாட்டேன் அப்படி என்று சொன்னால், நானோ மோகினியாக உருவம் கொண்டு அந்த சூரனை அழைத்து விட்டேன், வா என்று அழைத்தேன். அப்பொழுது ஈசனானவர் வந்து எப்படி அவரை அழைத்தாய் என்று என்னிடம் கேட்டார். அப்பொழுது நானோ மோகினியாக அவதாரம் எடுத்து அவனை கொன்றேன் என்று சொன்னேன். அப்பொழுது ஈசனானவர் அந்த உருவத்தை என்னிடம் காமி என்று சொன்னார். ஆமா, மோகினியாக உருவத்தை காட்டு என்றார். நானோ உருவம் மாறி மோகினியாக நின்றேன். அப்பொழுது சேரு என்று சொல்லி இருவரும் சேர்ந்ததனால் அப்ப பிறந்தவன் ஐயனார். நமது பிள்ளையாகும் தங்கையே, அவனை இட சண்டை வேண்டாம் தங்கையை, வாரும் அப்படியே ஆகட்டும்னா தாய் என்று சொன்னீர்கள். தாய் என்று சொன்னேரே, என்னை தற்காத்து அருள வேண்டும் சாமி. அப்படியே ஆகட்டும் ஐயனாரே. வாருமே ஐயனாரே வகையுடன் என்று சொல்லி கூறுவேன் துர்க்க சேதி குலமது மாதர்கள் போற்ற. பாருமே கைலாச வாசன் பரமனார் சாபமித்து சற்றுமே என்று என்று சந்தோஷமாக தானே. அல்லது ஐயனாரே சொல்லும் சாமி. துர்க்கையோ உன்னுடைய தாயாகால் பரமனுடைய தந்தை பரமன் இருக்கிறார் அல்லவா? ஆமாம். அவருடைய கட்டளை பிரகாரம் பார்வதியானவள் துர்க்கையாக உருவம் கொண்டு அவர் கட்டளையிட்டபடி வேலை செய்து கொண்டு வருகிறார்கள். அப்படியா? ஆமாம். அவர் என்ன கட்டளையிட்டார்? அவரோ யமதர்மனும் பூமாதேவியும் யமன் பூமி ஜீவர்கள் அதிகமாகிவிட்டது கணக்கு என்னால் எழுத இயலவில்லை. அதனால் அவரு சிவனிடம் முறையிட்டார்கள். அப்படியா? பூமாதேவியானவள் பூமியில் அதிகமாக ஜீவர்கள் அதிகமாகிவிட்டதனால் என்னால் பூமி பாரம் தாங்கவில்லை என்று சிவனிடத்தில் முறையிட்டார்கள். அப்படியா? இருவரும். அப்பொழுது சிவனாகப்பட்டவர் பார்வதி அழைத்து நீயோ மலையாளம் சென்று மலைவேம்பை எடுத்துக்கொண்டு 5 பூதத்தை வசியப்படுத்திக் கொண்டு கிராமங்களில் வந்து ஜீவர்கள் அட்டூழியம் அநியாயங்கள் அதர்மம் செய்வர்களே கொன்று அழித்து அவர்களுடைய பாரத்தை தீரு என்று சொன்னார். அப்படியா? அதனால் தான் தீர்த்தார்கள். அதுக்காக சொன்னாரா? அதாவது வந்து நாட்டிலே நிறைய பேர்கள் நல்லவன் கெட்டவன் அநியாயம் பண்றவன் அப்படி என்று இருக்கிறார்கள். அதனால் அநியாயம் அக்கிரமம் அதர்மம் செய்கிறார்கள் அல்லவா? அவர்களை பார்த்து
ஜீவர்களை கொன்றுவா என்று சொன்னார்கள். அப்படியா? அப்படி செய்கின்ற போது சின்ன சிசுக்கள் அநியாய அக்கிரமம் செய்கிறார்கள் அல்லவா? அப்ப அவர்கள் கொல்லும் போது உன்னுடைய நாட்டிலே, என்னுடைய நாட்டிலே அழுகுரல் அதிகமாகி இருக்கிறது. ஓ அப்படிங்களா? ஆமா, அதனால் நீங்கள் இருவரும் சமாதானமாகி விடுங்கள். அதை பத்தி கண்டுகொள்ள வேண்டாம் ஐயனாரே. சரிதானே? எண்ணில் கோபங்கள் எல்லாம் கொள்ளாதே. எண்ணில் கோபங்கள் எல்லாம் கொள்ளாதே. அதை இவன் உரைத்தபடியே காவலாமே நான் காவல் செய்தேன். என் மீதில் எல்லளவும் கோபம் வேண்டாம், கோபம் வேண்டாம். எனக்கு ஈசன் அளித்த கட்டளைப்படி, ஈசன் அளித்த கட்டளைப்படி எல்லா மக்களையும் காத்து அருள்வதே என்னுடைய வேலை, உன்னுடைய வேலை. அதற்கு ஏதாவது பங்கம் வந்தால் நான் உங்களை தடுத்து நிறுத்தினாய். மற்றபடி என் மீது எல்லளவும் உங்களுக்கு கோபம் வேண்டாம். எனக்கு எதுவும் கோபம் வேண்டாம், நான் தெரிவிக்கிறேன். அரியரே புத்திரனே அன்பாக நீயும் கேளோ. சண்டை வேண்டாம், சரி தெரிவிக்கிறேன். எல்லோரும் எழில் பெறும் அல்லது அப்பனே ஐயனாரே மகனே சொல்லு சாமி. நாங்கள் இருவரும் நீயோ சென்று நானோ சென்று எல்லையில் காவலில் இருந்து மக்களை காப்பாற்றுவாய். அப்படியே செய்கிறேன் சாமி. வல்லவர்கள் பல பேர்கள் பலவிதமாக இருப்பார்கள், அதெல்லாம் கண்டுகொள்ளாமல் சரி நீ எல்லையில் காவலில் இருப்பாய். அல்லது தங்கையே நீயோ சென்று தில்லை நகரில் நடனம் புரிவாய் தங்கியே. ஆமா, அண்ணா உந்தன் பாதமே அடிபணிந்தேன் நானுமே. 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 அண்ணா உந்தன் பாதமே மலர்ந்துவிட்டேன் 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 நானுமே. நான் உன் பாதாரம் இந்த கமலங்களுக்கு, என்னுடைய பாதாரமான இந்த கமலங்களுக்கு அநேக கோடி மலர்களை சூடி வந்தனம் செய்தேன் சாமி. மங்களம் உண்டாகட்டும் என்றென்றும் சுகமாக எல்லையில் காவல் புரிவாய். அப்படியே ஆசி தந்திருக்கிறேன் மகனே. அப்படியே நான் சென்று வருகிறேன் சாமி.
சொல்லும் தங்கையே, உன் சொல் பிரகாரம் என் சொல் பிரகாரம் நீயோ தில்லை நகரை தேடி தில்லை நகரை தேடி அங்கே கோயில் குடி கொண்டு அங்கு நான் நிலையாக அமர்ந்து வரும் பக்தருக்கு வரமளித்து வருகிறேன் அண்ணாவே.